ஸோ ஹலோ மக்கள், நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, GoPro மைக் செட்டப் வந்து நம்ம ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கன்னா இப்போ ரைட் பண்ணும்போது எங்கன்னா டூர் போகும்போது நம்ம பைக்கில் பேசிகிட்டே போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு, அண்ட் முக்கியமாக பார்த்து அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ GoPro ஆனில் இருக்குது, ஓகே. ஸோ கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் அதிகமாக கொடுத்து ஒரு 60. இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்கான ரோடு தான். ஸோ நிறைய ஆம்பியன்ஸ் நாய்ஸ் இருக்கும், ஆன் சத்தம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த மைக் அண்ட் இந்த செட்டப் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ட்டு ஒரு க்ரூஷியல் டெஸ்ட்டு கொடுப்போம். இதில் மட்டும் பாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. பட் முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த GoPro செட்டப் வந்து நம்ம வந்து மைக்கில் பேசுகிற மாதிரி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமான மேட்ரு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த GoProட மைக் அடாப்டர் தேவைப்படும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், லைக் ஒரு 4000 rupees இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இப்போ மைக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, டிஆர்ஆர்எஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கான்செப்ட்டும் நம்ம கொஞ்சம் வெல் வெர்ஸ்டாக இருந்தோம்னா நம்ம மைக்ஸ் வாங்கும்போது அது டிஆர்எஸ் மைக்கா டிஆர்ஆர்எஸ் மைக்கான்னு நிறைய கண்டிப்பாக பார்த்து கரெக்டாக வாங்கிட முடியும். இல்லைன்னா அதுலேயே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, GoPro மைக் அடாப்டர் வாங்கிட்டேன், அந்த டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கன்வெர்ட்டரும் வாங்கிட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு தான். ஸோ சம்டைம்ஸ் என்னோட GoPro வந்து நான் இப்போ எப்படின்னா இந்த GoPro 3-way மவுண்டோட வச்சிருக்கேன். ஸோ நான் GoPro ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஹெல்மெட்லேருந்து நான் ஒரு vlogging கிட்ட மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டக்குன்னு அந்த டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அது ஒரு vlogging கிட்ட மாற்றிடுவேன். ஸோ நான் ஈஸியாக எனக்கு அது போர்ட்டபுளாக இருக்கிறதுனால இந்த செட்டப் நான் மாற்றிருக்கேன். ஸோ வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். நான் GoPro செட்டப் வந்து மைக்கில் பேசிகிட்டே போகிற மாதிரி நான் என்னோட ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு கீழே போய் காட்டுறேன். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சீப்பாக முடிச்சிருக்கேன்ற அதையும் நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ்லாம் நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்து நீங்கள் அழகாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணலாம் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல் கைஸ், நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த செட்டப்புக்கு தேவையானது வந்து GoPro அடாப்டர் மைக் தேவைப்படுது, அந்த ஒரு டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் அடாப்டர் தேவைப்படுது. ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்எஸ் மைக் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த அடாப்டர் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் அடாப்டர் வந்து. ஸோ இந்த டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ்னால் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு என்னென்னு புரியல, என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதுக்கு அந்த இமேஜில் அந்த எப்படி அது அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த சைடில் இங்கே போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்னன்ட்டு. ஸோ அந்த செட்டப் கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம GoPro மைக் அடாப்டரில் இருக்கிறது வந்து நம்ம டிஆர்எஸ் மைக் செட்டப் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஒரு மைக் வந்து நம்ம ஒரு அமேசான்லேருந்து வாங்குகிறோம், ஒரு 300 rupees கொடுத்து வாங்குகிறோம், இல்லை சம்திங் காசு கொடுத்து வாங்குகிறோன்னா, ஸோ அது டிஆர்ஆர்எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அடாப்டர் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த அடாப்டர் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வேறு என்னென்ன முக்கியமான திங்ஸ் இந்த ப்ராசஸ் முடிக்க தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் டைப் தேவைப்படும், இந்த எம்சில் தேவைப்படும், இந்த ஃபெய்க்விக் தேவைப்படும். அண்டு முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் ஒன்று தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அந்த டபுள் சைட் டேப் எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வெல்க்ரோ செட்டப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த வெல்க்ரோ செட்டப் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பைக் சீட் ரெடி பண்ணுற ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷாப்பில் போயிட்டு ஒரு 20 rupees 30 rupees கொடுத்து ஒரு மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த வெல்க்ரோ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த வெல்க்ரோவில் தான் முக்கியமான கீ பாயிண்ட்டே இருக்குது. இந்த வெல்க்ரோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொத்த செட்டப்பையே நம்ம வந்து டிட்டாச்சபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஹெல்மெட் டு ஹெல்மெட் மாற்றுறீங்க, இல்லை ஹெல்மெட்லேருந்து நம்ம GoPro எடுத்து ஒரு நார்மல் vlog பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மேட்டர் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த ஹெல்மெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சின் மவுண்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சின் மவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது, 2 பக்கமுமே கேப் இருக்குது. ஸோ நீங்கள் GoPro வந்து இதில் மவுண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஆடும். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த கேப் இருக்குன்ட்டு. ஸோ இந்த கேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கேப்பு நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எம்சில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எம்சில் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல சொன்னால் என்ன சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து இப்போது எம்சில் ஓரளவுக்கு ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன் எல்லா இடத்துலையும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நம்பிக்கையாக வந்து இந்த ஃபிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8 hours to 10 hours காய வச்ச பெஸ்ட்டு. ஸோ இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த GoProவோட அடாப்டர் மைக் அடாப்டர் வரணும். ஸோ இப்போ அந்த மைக் அடாப்டருக்கு வந்து எவ்வளோ தூரம் வருது, அந்த லென்த்து வந்து நம்ம கொஞ்சம் அளந்து பார்த்துட்டு, ஸோ அங்கேயும் வந்து ஒரு வெல்க்ரோ மாதிரி ஒரு இடத்துல இங்கே லைட்டாக எம்சில் போட்டு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ணுவோம், வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்க்ரோ வந்து மைக் அடாப்டர் கூட ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த வெல்க்ரோ வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டியிருக்கோம். அண்டு ஒரு பார்ட் ஆஃப் த வெல்க்ரோ வந்து சாஃப்ட் வெல்க்ரோ வந்து நம்ம வந்து மைக் அடாப்டரில் ஒட்டியிருக்கோம். ஸோ இப்படி தான் செட் பண்ண போகிறோம். இப்போ இதை போய் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வெல்க்ரோவில் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், இது அப்படியே நின்றோம். ஸோ இது பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம்லாம் அது வெளில வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் ரெடி பண்ணிட்டோம், வெல்க்ரோ ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்மளோட கோப்ரோ அடாப்டர். நம்ம இந்த கோப்ரோ அடாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் வெல்க்ரோ ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ இதில் முக்கியமான மேட்ரு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டிஆர்எஸ் மைக் சொருக்கியிருக்கேன். அண்ட் இது வந்து கோப்ரோ அடாப்டர். இதுதான் நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அண்ட் கோப்ரோ வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம கோப்ரோ தான் நம்மளுக்கு இது வரைக்கும் வீடியோ கொடுத்துருக்கு, அதனால் நோ ப்ராப்ளம் வித் கோப்ரோ. ஸோ இந்த அடாப்டரும் இந்த மைக்கும் வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். பிகாஸ் இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4000 rupees ஆகும். அண்ட் இந்த மைக் பார்த்தீங்கன்னா 300 ஆரம்பிக்குது அண்ட் அப் டு 6000 வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு இந்த மைக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆல்ரெடி சொன்னது, நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ஸ்டார்டிங்னால நம்ம ஒரு 300 மைக்கில் நம்ம டெஸ்டிங்காக இந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இந்த கோப்ரோ ஃபஸ்ட் டைம் நான் வாங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த கோப்ரோ வந்து ஒழுங்காக செக் பண்ணாமல் கடையில் வந்து தெரிஞ்ச கடை, அதால் நம்பிக்கையான கடை, பில்லுலாம் கொடுத்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் அப்படி அந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த கோப்ரோ அடாப்டர்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தது நான் இந்த அடுத்த வீடியோ கிளிப்பிங்கில் காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் போய் பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் வந்து லைட்டாக ஹெல்மெட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன். அந்த கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால. ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ அதில் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோப்ரோ அடாப்டர் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஏன் ஒர்க் ஆகவே இல்லைன்ட்டு எனக்கும் தெரியாது, அந்த கடைக்காரருக்கும் தெரியாது. பட் ஃபஸ்ட்டு நான் கேட்டப்போ வந்து அவங்க வந்து இந்த கோப்ரோ அடாப்டருக்கு வந்து வாரண்ட்டி எதுவுமே கிடையாது, இது வந்து ஒரு ஆக்சசரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போய்ட்டு திருப்பி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்ட உடனே அவங்க வந்து அவங்களோட டீலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த கோப்ரோ அடாப்டருக்கு வந்து 1 year வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கோப்ரோ அடாப்டர் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் இது வந்து ஒரு புது கோப்ரோ அடாப்டர். பட் இந்த கோப்ரோ அடாப்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்கு நான் அந்த கடையிலேயே இந்த மைக்கு கையோடு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ 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 ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் வந்து ஒரு மைக் அடாப்டர் போட்டு அதில் ஒரு கன்வெர்ட்டர் போட்டு TRRS மைக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த TRRS மைக் வந்து எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பார்க்கலாம். அண்ட் என்னோடய ஹெல்மெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் இப்போ இந்த கிளாரிட்டி வந்து ஆக்சுவலி முன்னாடி வீடியோக்கு இந்த வீடியோவில் கிளாரிட்டி நல்லாவே இருக்கணும், அதுதான் தியரிட்டிக்கலி கரெக்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆகுறதுனா தான் நம்மளுக்கு ஃபன் தான். திருப்பி புது மைக் வாங்கி இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணணும். ஸோ எப்படி போகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போவோம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விக்கி.